ஹாய் 2013 தமிழ் ஓல்டு கொஷின் பேப்பர். இது நம்ம பார்க்க போகிறது டே 4 வீடியோ. ஸோ இது எத்தனாவது கொஷின் பேப்பர் கண்டினியூஷனாக 151 to 200 நம்ம 50-50 பேட்சாக பார்க்குறோம். ஸோ 151 to 200 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது சேம் கொஷின் பேப்பருடைய 50 வந்து கம்ப்ளீட்டட் கரெக்டாக. ஸோ இதுலேருந்து 51லேருந்து நம்ம பார்க்கலாம். அப் டு 50 கம்ப்ளீட்டட். 51 உரிய மரபு சொல் மயில். மயில் வந்து என்ன சவுண்ட் கொடுக்கும்னா அகவும். மயில் அகவும். காகம் கரையும். யானை பிளிரும். ஓகேவா, மயில் வந்து அகவும். ஸோ என்ன பேர்டு வந்து நமக்கு அலரும் சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்தான். வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் வினையாளனையும் பெயராய் வரும். ஸோ நமக்கு வந்தான்றது வந்தவன் அப்படின்ற வினையாளனையும் பெயராக வரும். அடுத்து ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சு டேஷ் முடிவது சிறப்பு ஏகாரத்தில். ஏகாரம் ஏ அந்த சவுண்டில் முடிகிறதா வந்து சிறப்பு. 54 தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது? எதுகையும் மோனையும் வந்துள்ளது. ஸோ இதில் நமக்கு என்ன வந்துருக்குன்னா எதுகையும் மோனையும் வந்துள்ளது. எதுகை நமக்கு வந்து என்ன இருக்கும், செகண்ட் லெட்டர் சேமாக இருக்கும். தித்திக்கும் இங்கே இல்லை நம்ம இதை பார்க்காதீங்க. செகண்டில் பாருங்க, இங்கே இல் வந்திருக்கா, இதுவும் இல், ரெண்டுமே சேமாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் மோனை தே சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே இதில் வந்து வந்திருக்கு. ஏபுலாம் நமக்கு வரவே இல்லை. ரெண்டுமே வந்திருக்கிறதால இந்த 3 ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஒன். நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து அகரவரிசை தரங்கம் திட்பம் தையல் தோடு தா தி தை தோ. நெக்ஸ்ட் 56 புலவர் கொடுத்துருக்காங்க, நூல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. உமறு புலவர் முதுமொழி மாலை. ஓகேவா, முதுமொழி மாலை. சீராபுராணம் இயற்றியவர் உமறு புலவர். அடுத்து கம்பர் சிலை எழுபது. ஏர் எழுபது சிலை எழுபது கம்பர் இயற்றியது. திருத்தக்க தேவர் நரி விருத்தம். அவர் வந்து சிவக சிந்தாமணி எழுதிருக்கணும். நரி விருத்தம் தான் வந்து ஒரு முன்னோட்டமாக வந்து எழுதியிருப்பார். அடுத்து வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 4321. நெக்ஸ்ட்டு உருமிட துதவா உவர் நிலம். ஸோ ரொம்ப ஃபேமஸான லைன். இதில் புறநானூரில் நிறைய கோட்ஸ் வந்து இப்போ நியூ புக்கில் கூட நமக்கு நிறைய இருக்குது. உருமிட துதவா உவர் நிலம் புறநானூறு. நெக்ஸ்ட்டு திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்? திருவிக்கா எந்த ஒரு இந்த மேகசினோட ஆசிரியர் இருந்தால் தேசபக்தன். பொறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பேர் பொறுத்தவர். ஓகே, நீங்கள் லாஸ்ட் எண்டிங் பார்த்தால் தெரியும். தல் தூ ஊன் முடிஞ்சால் நம்ம வினையச்சம் வந்து தல் முடிஞ்ச பெயர் தொழில் பெயரில் வரும். பொறுத்தவர் தான் வந்து கரெக்டான வினையாளனையும் பெயர். அடுத்து அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு. இது யாருடைய கூற்றுன்னா தாயுமானவர்கள் அவர்களுடையது. அடுத்து நமக்கு இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து. இதில் வந்து பொருந்தாததை வந்து கேட்டிருக்காங்க. இதில் எது பொருந்தாதுன்னா அடி ஏபு. ஏபுனா நமக்கு வந்து சேம் சவுண்ட்லேயே வந்து எண்டாக இருக்கணும். அடி ஏபு தான் வந்து இங்கே நமக்கு வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி மூணே இருந்திருக்கும், அடி எதுகையும் இருக்கும். செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 1946 ஆண்டு. கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. கலை உரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. இந்த லைன் வந்து யார் பாடியதுன்னா வள்ளலார் அவர்கள். கலை உரைத்த கற்பனை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, கண்மூடி பழக்கம், அதில் வந்து மண்மூடி போகணும்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள் ஒன்று இது இல்லாமல் என்று பெரியார் கூறுவது சொத்துரிமை. அவங்களுக்கு வந்து சொத்துரிமை இல்லாத வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திருவிக்கா பிறந்த துல்லம் என்னும் ஊர் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லாமே நமக்கு ஓல்டு புக் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஏன்னா 2013 நமக்கு வந்து பழைய சமைச்சதாக இருந்தது. திருவிக்கா பிறந்தது வந்து துல்லம் என்ற ஊர், இப்போ வந்து தண்டலம் சொல்கிறாங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள். அந்த நெடுஞ்சாலை பேர் ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்குரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்து அகரவரிசை வீடு வீண் வீதி வீழ்ச்சி. நீங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாமே என்ன இருக்குது, ஸ்டார்டிங் வி பெரிய வி தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஓகேவா, டூன்னும் போது அது வந்து என்ன வரும், இட்டு வரிசை. இட்டுக்கு அப்போ தான் நமக்கு இன்னு வரும், அடுத்ததான் இத்து வரும். ஓகேவா, லாஸ்ட் தான் எழு வரும். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நமக்கு வந்து இதான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் லெட்டர் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து எடுன்னு வினையச்சம் எடுத்து. ஊ ஈல எண்டானாலும் இது என்ன வினையச்சம் எடுத்து.
ஞால், ஞால் என்பதுக்கு பொருள் தொங்குதல். ஞால்னா என்னது? தொங்குதல், அதான் ஞாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது யாருடைய கூற்று? பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். விடைக்கேற்ற வினாவை. எதனால் ஐவர் ஆனார்கள்? ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த லைன் நம்ம எப்பவுமே வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதலாம். பட் பாட்டுலேருந்து ஒன்று கொடுத்து கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். எதனால் ஐவர் ஆனார்கள்? ஏன்னா அவங்க வந்து அன்புல ரொம்ப அன்பாக இருந்தாலும் அவங்க ஐவர் ஆகிட்டாங்க. இது யாருடைய கூற்றுனா ராமன் வந்து குகரை பார்த்து சொல்லியிருப்பார். குகப்படலத்தில் வர லைன் தான் இது ராமாயணத்தில். அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார்? வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துல நமக்கு வந்து பெரியார் வீரமாமுனிவர் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் நமக்கு பெரியார் இல்லை, வீரமாமுனிவர்கள் தான். இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆசுகவி யார்? காளமேக புலவர். ஆசுகவி காளமேக புலவர். தவறான கூற்று. கருவீனும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொறுத்தல் கருத்தே. ஹெச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. ஸோ இது வந்து அவர் கூறியதில்லை. மற்ற அப்புறம் 3மே நமக்கு வந்து கரெக்டாக. ஓகே, அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுருங்க. இங்கே நமக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அதோடைய பொருள் ஊனா ஊன், ஐ தலைவன், நோ. ஸோ இதில் வந்து குறியில் வர்றது நோவும் தூ மட்டும்தான் வரும். ஓகேவா? நோன்றது துன்புறு, தே கடவுள். டோட்டலாக 42. அதில் வந்து 40 வந்து நமக்கு என்ன இருக்கும்? நெடில் எழுத்து இருக்கும். 2 மட்டும்தான் குறியில் எழுத்து இருக்கும். பொறுத்துக. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துடைய இன்னொரு நேம் வந்து குடிமக்கள் காப்பியம். ஏன்னா சாதாரண குடிமக்களான கோவலன் கண்ணகி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம். இயற்கை வந்து நல்லா வர்ணனை பண்ணி சொல்லியிருப்பாங்க. குண்டலகேசி சொற்போர் காப்பியம். இப்போது 3, 1, 4 2 தான் கரெக்ட் ஆன்சர். சரஸ்வதி என்னும் சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றன? வல்லாரைக்கீரை. சரஸ்வதி என்று சித்தர்கள் வந்து வல்லாரைக்கீரையை தான் குறிப்பிடுறாங்க. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். அறம் பெருகும். பொறுத்துக. கேம்பர். கேம்பர்ன்றது கற்பூரம். சைடு சலசலப்பு. சாஸ் கலவரம். கெனாட் பொய்க்கதை. ஸோ இது வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக் ரிலேட்டடாக இருந்திருக்கும். அடுத்து நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எது? மனோன்மணியம். மருகி என்பது யாரை குறிக்கிறது? மருமகள். மருகின்றது மருமகள். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் குயில் பாட்டு. புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் வள்ளலார். யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் அவர்கள். அந்த கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அடுத்து பட்டியல் 1 2 வந்து என்ன மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்பிலார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவங்க எல்லாமே எனக்கு தான் சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரியர். அன்பு இருக்கவங்க வந்து என் எலும்பு கூட என் உடம்பு கூட மற்றவங்களுக்கு நினைப்பாங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அன்பின் வழியது உயர்நிலை. அன்பு இருந்தால் நமக்கு உயர்நிலை அடைவோம். சரி, நம்ம ரீட் பண்ணும்போது தெரியுது ரொம்ப ஈஸியாக தானே குரல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்கள் எண்ணிக்கை 96. கம்ப நாடகத்தில் வந்து யாப்பு வண்ணம் வந்து 96ன்னு சொல்லியிருப்பார் கம்பர் அவர்கள். பண்ணோடு தமிழ் ஒப்பாய். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் இந்த லைன் வந்து நமக்கு தேவாரத்தில் வரும். திருவாசகம் கிடையாது, தேவாரம். ஓகே, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிடும். அடுத்து பொருந்தாத தொடர். தீதும் நன்றும் பிற தர வாரா. அடக்கம் அமரல் உய்க்கும் கற்க கச சிலது. இது எல்லாமே வந்து திருக்குறள். தீதும் நன்று பிற தர வாரா இது வராது. ஓகேவா? இந்த லைனும் திருக்குறளில் தான் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் இது ஆட் ஒன் அவுட்னு தெரிஞ்சுதான் இந்த 88 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொறுத்துக. யாருடைய கூற்று இங்கே கொடுத்துருக்காங்க. கூற்றுலாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேரா மன்னா செப்புவது உடையல். சரி, பார்க்கும்போது மன்னனை பார்த்து கோவத்தில் வந்து கண்ணகி சொல்கிறது. இப்போ கண்ணகி தீயும் கொல்ல தீவினை பாட்டினேன். இது யாருன்னா ஆதிரை. சிறை கூட்டத்தை அரைக்கூட்டமாக்குக. இது வந்து மணிமேகலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறிவள் கோவலன். 3, 4, 1, 2. 63 தனி அடியார் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். கற்றாரை கற்றாரை காமுறுவர். பாம்பும் அறியும் பாம்பின் கால். இந்த பொருத்தமான பழமொழி வந்து பாம்பு அறியும் பாம்பின் கால். செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொத்தொடர் சரியாக பிரிக்கப்படுவது எப்படி? செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. 4 பிரிஞ்சுக்கோ. செழுமை கனி தீம் சுவை. முடுகினன் நிறுத்தினான். வையகமெல்லாம் மெனதேன் எழுதுமே என்றெழுதுமே. இது யாருடைய புகழ்ச்சிக்குரிய மன்னன் யாருன்னா
பாண்டியன். சரியானதே காண்க. 1 அப்புறம் 2 வந்து நமக்கு வந்து சரி. நீ கூட்டலை நின்னை, நீ கூட்டலது நினது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து, இது இந்த இதோட கரெக்டான மீனிங்னா காத்திருந்தல். ஸோ இது நமக்கு எதில் வரும்னா திருக்குறளில் வரும். கரெக்டான டைமை பார்த்து அந்த கொக்கு வந்து வெயிட் பண்ணி அதுக்கான மீன் வரமா குத்தி எடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. காலமறிதலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ காத்திருத்தல் தான் கரெக்டான இந்த ஊமைக்கேற்ற பொருள். சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக. முக்கன். பேச்சொல்லில் வகையறிதல். ஊரன் இடப்பெயர் வரும். ஓகேவா? முக்கன் தான் இங்கே கரெக்டு. ஏன்னா முக்கன். ஓகே, இதுவும் வந்து தெரிஞ்சவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்து மணக்குகை. ஏன்னா நானும் கொஷின் பேப்பர் இப்போ தான் ரீட் அவுட் பண்ணிட்டு வரேன். மணக்குகை இலக்கண குறிப்பு உருவகம். மனம் வந்து குகைக்கு வந்து எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொற் தொடர். உருன்னு வந்தாலே நமக்கு தெரியும். சாலத்தவ உருலாம் உரிச்சொல் தொடர். கீழ்காணும் தொடர்கள் எத்தொடர் சரியானது? சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகள். இதுதான் வந்து கரெக்டானது. சிலம்பு செல்வர் சிலப்பதிகாரத்தை ஏற்ற விளம்போ அடிகள் தான். பட் சிலம்பு செல்வர் யார் சொல்லுவோம்? நம்ம மாப்போசியை தான் சொல்லுவோம், சிவஞானம் அவர்களா. அப்போ வந்து இளங்கோடிகள் வராது. இதில் கரெக்டாக இருக்குது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். ஸோ இதோட வந்து நம்ம டே 4 அந்த 50 கொஸ்டின்ஸும் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் வந்து நம்ம வந்து எனக்கு டவுட்டாக இருக்க சொன்னால் அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ கொண்டு போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எதுவும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். இதில் நமக்கு 151 to 200 கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.